ஒற்றுமையே பலம். ஒரு காட்டில் 4 மாடுகள் வாழ்ந்து வந்தன. அவை 4ம் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தன. ஒன்றாகவே மேய்ச்சலுக்கு செல்லும், ஒன்றாகவே வீடு திரும்பும். ஒரு நாள் அந்த காட்டில் வாழும் சிங்கம் ஒன்று அந்த மாடுகளை கவனித்து கொண்டே இருந்தது. இந்த மாடுகளை எப்படியாவது வேட்டையாடி உண்ண வேண்டும் என நினைத்தது. அதற்காக திட்டம் ஒன்றை தீட்டியது. எப்படியாவது இந்த மாடுகளின் ஒற்றுமையை கலைக்க வேண்டும். அவை தனியாக பிரிந்த பின் நாம் வேட்டையாட வாய்ப்பு கிடைக்கும் என யோசித்தது அந்த சிங்கம். அதை நிறைவேற்ற ஒரு நாள் சிங்கம் அந்த மாடுகள் புல் மேய்ந்து கொண்டிருக்கும்போது தனியாக ஒவ்வொரு மாடையும் சந்தித்து, உன் நண்பர்கள் உனக்கு துரோகம் செய்கிறார்கள், உன்னை தனியாக விட்டு புல் செறிந்து காணப்படும் வேறு இடம் சென்று புல் மேய்ந்து வருகின்றனர் என போய் கூறியது. அந்த மாடுகளும் இது அந்த சிங்கத்தின் சதி என்பதை அறியாமல் ஒருவருக்கொருவர் சண்டை இட்டு தனியாக பிரிந்து சென்றன. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட சிங்கம் ஒரு மாட்டை வேட்டையாடி கொன்றது. மறுநாள் அந்த மாட்டை காணவில்லை என்றதும் மற்ற 3 மாடுகளுக்கும் சந்தேகம் ஏற்பட்டது. அந்த மாட்டிற்கு என்னவாயிற்று என்று. மீண்டும் அந்த மாடுகள் ஒன்று சேர்ந்து அந்த சிங்கம் கூறியதை சொல்லி யோசித்தன. அப்போதுதான் புரிந்தது இது அந்த சிங்கத்தின் சதி வேலை என்று. மறுபடியும் அந்த சிங்கம் அந்த மாடுகளை சந்திக்க வந்தது. அப்போது அந்த 3 மாடுகளும் ஒன்றாக சேர்ந்து அந்த சிங்கத்தை தாக்கி விரட்டி விட்டன. அதன்பின் அந்த மாடுகள் மீண்டும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்ந்தது.